கவிஞர் வைரமுத்து MS விஸ்வநாதன் குறித்து தெரிவித்த கருத்துக்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலில் இந்திய திரையுலகில் புதுக்கவிதைக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள்தான். ஒரு இந்திய கனவு என்று ஒரு படம், மறைந்த நாடக பேராசிரியர் கோமல் சாமிநாதன் இயக்கிய படம், சுஹாசினி நடித்த படம். அந்த படத்தில் நான் ஒரு புதுக்கவிதை எழுதியிருந்தேன். என் பெயரே எனக்கு மறந்து போன இந்த வனாந்தரத்தில் என்னை பெயர் சொல்லி அழைத்தது யார், நீயா என்பது ஒரு பாட்டு. இது எந்த தாளத்துக்கு வசப்படாது. இது விருத்தம் இல்லை, இது கண்ணி இல்லை, வெண்பா இல்லை, கொச்சக கலி இல்லை. இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற கட்டற்ற கவிதை. இந்த கட்டற்ற கவிதையை கூட தாளத்துக்குள் கொண்டு வந்து கொடுத்த ஆற்றல் MSV அவர்களுக்கு உண்டு. அவரை பற்றி வேடிக்கையாக சொல்லுவார்கள், தினத்தந்தி நாளிதழை கொடுத்தால் கூட தலைப்பை இசையமைப்பார் என்று அவரை பற்றி சொல்லுவார்கள். அவர் உடம்பெல்லாம் இசை, நரம்பெல்லாம் இசை, இசையை தவிர வேறொன்றும் அறியாதவர் அவர். அவருக்கு சொந்தமாக செல்பேசி இயக்க தெரியாது, செல்பேசி எண்ணுக்கு அவர் அழுத்த தெரியாது, அவருக்கு காரோட்ட தெரியாது, தொலைக்காட்சியில் தடங்கள் மாற்ற தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஹார்மோனியம், இசை, ராகம், மொழி, பாட்டு, பாடகர்கள், படங்கள். கலைக்காகவே பிறந்து கலைக்காகவே வாழ்ந்து இன்று கலையாத இடத்திற்கு சென்றிருக்கிற அந்த மாமனிதரை நான் இந்த நேரத்தில் போற்றி அஞ்சலி செலுத்துகிறேன். அவருக்கு இந்த பத்மஸ்ரீ உள்ளிட்ட அந்த விருதுகள் கொடுக்கப்படலன்னு ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்குங்களா? எல்லோருக்கும் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களெல்லாம் பெரியவர்கள் என்றோ, பத்மஸ்ரீ விருதுகள் பெறாதவர்கள் எல்லாம் சிறியவர்கள் என்றோ யாரும் கருதிவிட வேண்டியதில்லை. நோபல் பரிசு பெற்றவர்களால் எழுத்தாளர்களா? டால்ஸ்டாய் நோபல் பரிசு வழங்கப்படவில்லை, மாக்சிம் கார்கிக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை, ஷெல்லிக்கு நோபல் பரிசு கிடையாது. நோபல் பரிசு பெற்றவர்கள் தான் பேரெழுத்தாளர்கள், மற்றவர்கள் குறைந்தவர்கள் என்று கருத முடியாதது என்பதைப் போலவே பத்ம விருது பெற்றால்தான் அவர் பெரியவர், இல்லை என்றால் சிறியவர் என்று இந்த சமூகம் கருதக்கூடாது. பத்ம விருதுகள் வழங்கப்படாதது மூலமாக அந்த விருதுதான் தன்னை குறைத்துக் கொண்டதே தவிர MS விஸ்வநாதன் குறைந்து போக மாட்டார். அவருடைய பெயரே ஒரு விருதாக நாளும் துலங்கும் என்பது என்னை போன்றவர்களின் கருத்து.